அதாவது அஜித் குமாரை வந்து அடிக்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன். அவர்கிட்ட நான் பேசினேன். அவர் பேசினதுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து பேசும்போது அவர் மீது வந்து கஞ்சா வாடை வந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க. அதன் பின்பு வந்து வாடை வந்ததுக்கப்புறம் அவர் போதையில் இருக்காருன்னு நான் கேட்டேன். இல்லைன்னு சொல்லி மறுத்தாங்க. சரி நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் தள்ளி போங்க அப்படின்னாங்க. ஏன் சார் நான் கேட்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டேன். சரி கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வந்து தண்ணி கேட்குறான், தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. திருப்பி வந்து மறுபடியும் வந்து இவனுக்கு தண்ணி கொடுக்கும்போது தண்ணியில் வந்து மிளகா பொடியை வந்து கலந்து கொடுத்தாங்க. முகத்தில் மிளகா பொடியை வந்து தடவுனாங்க. அதை நான் கண்ணால் பார்த்தேன். பார்க்கலன்னு சொல்ல, நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன். இவர் உயிர் போகிற வரைக்கும் நான் பக்கத்தில் தான் இருக்கேன். அவரோட பல்ஸும் நான் பார்த்தேன். அவர் நெஞ்சிலையும் கையை வச்சு அவரை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்தேன். இல்லை. அதாவது இது நடந்த சம்பவம் வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாட்டுக்கோட்டை, அதாவது கோசாலை மரம். பல்ஸ் பார்க்கும்போது ஒரு நாடி துடிப்பு எதுவுமே இல்லை. நெஞ்சில் கை வைக்கும்போது நெஞ்சு துடிப்பும் எதுவுமே கிடையாது. அங்கேயே வந்து அவர் மோஷன் போயிட்டார். மோஷன் ஸ்மெல் வந்ததோட தூக்கிட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு கிளம்பிட்டாங்க.